வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம குஜராத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 மேலே பார்த்திங்கன்னா தமிழர்கள் அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. அங்கே எப்படி தமிழர்கள் போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வேலை பற்றாக்குறை, தமிழ்நாட்டில் வேலை பற்றாக்குறை கம்மியாக இருந்தனால குஜராத்தில் மில்லுகள் அதிகமாக இருந்துச்சுங்க. அதனால் இங்கேருந்து நம்ம தமிழ் மக்கள் எல்லோரும் அங்கே போய் வேலை செஞ்சு தங்கி வேலை செஞ்சாங்க. அது அப்படியே பாரம்பரியமாக பார்த்திங்கன்னா மில்லுகள் எல்லாமே மூணுனதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே ஒவ்வொரு சிறு தொழில்கள், அப்புறம் கூலி வேலைகள், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தொழிலாக செஞ்சு அங்கேயே பார்த்திங்கன்னா படிப்பையும் மேற்கொண்டு அவங்க பசங்களை எல்லாத்தையும் படிக்க வச்சு அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க அங்கே அதாவது அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க வந்து நகர்ந்து இன்னும் பார்த்திங்கன்னா அங்கே தமிழ் மக்கள் ஒரு 50,000 பேர்த்துக்கு மேலே அங்கே இன்னுமே வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்கள பற்றின வீடியோ தான் இது. குஜராத்தில் குட்டி தமிழ்நாடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த தமிழ்நாடு எப்படி இருக்குது, இங்கே இருக்கிற தமிழ்நாட்டுக்கும் குஜராத்தில் இருக்கிற தமிழ்நாட்டுக்கும் என்ன வேறுபட்டு காணப்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே எப்படி மக்கள் வாழ்கிறாங்க, என்ன தொழில் பண்ணுறாங்க அப்படிங்கிற முழு தகவலும் இந்த வீடியோவில் இருக்குது. மறக்காமல் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் ஐக்கனை தட்டி விட்டுப்பாங்க. வாங்க வீடியோ போகலாம். அண்ணா உங்கள் பேருங்கண்ணா? என்னோட பேர் வந்து கிருஷ்ணகுமார். எத்தனை வருஷம் இங்கே இருக்கீங்கண்ணா? 8 இயர்ஸ் ஆகிருக்கு. 8 இயர்ஸா? சரிண்ணா. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொந்த தொழில் தான் பண்ணுறாங்களாங்கண்ணா? எல்லாருமே சொந்த தொழில்னு சொல்லி சொல்ல முடியாது. சரிங்கண்ணா. ஒரு 3-4 தலைமுறைக்கு முன்னால் வந்து மில்லு இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. சரிங்கண்ணா. ஸோ அந்த டைமிங்கில் வந்து மில்லு வேலைக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சர்வை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி அண்டு வட தமிழ்நாடுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பகுதியிலேருந்து நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறாங்க. சரிங்க. வந்துட்டு அவங்க மில் வேலை பார்த்து அவங்களோட ஃபேமிலிக்கு உண்டான அந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்த தலைமுறைகளை வந்து அவங்க படிக்க முடியலன்னு அவங்க பசங்களை அவருக்கு தலைமுறையை நல்லா படிக்க வச்சுருக்காங்க. சரிங்க. அப்படி படித்து வந்த தலைமுறை அவங்களோட தலைமுறையை இன்னும் ஒரு இங்கிலீஷ் மீடியம், இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு அந்த மாதிரி படிக்க வச்சு இப்போ அவங்க பெரிய லெவலில் இருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்தவங்க எல்லாருமே அவங்க தொழில், சொந்த தொழில், நல்ல வேலை, ஒரு அரசாங்க வேலை, அப்புறம் இங்கேருந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற IAS, IPS அந்த மாதிரி இருக்கிறவங்க இங்கே போஸ்டிங் வாங்கி வந்திருக்காங்க. ஸோ தமிழ் சமுதாயம் அப்படிங்கிறது வந்து இங்கே கொஞ்சம் நல்லாவே டெவலப் ஆகிருக்குது. அது எப்படின்னா வந்து இப்போ ஒரு 3 தலைமுறையாக, சரிங்க, எடுத்த உடனே இல்லை, ஒரு 3-4 4ஆம் தலைமுறையில் இருக்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து நல்ல நிலைமையிலே இருக்கிறாங்க. ஸோ தொழில், அரசாங்க வேலை, இங்கே இருக்கிற சாதாரண ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் உள்ள வேலை, எதுவாக இருந்தாலுமே வந்து அவங்க நல்லா கொஞ்சம் செட்டில்டாக நல்லா இருக்கிறாங்க. அதுக்கு அந்த 1ஆம் தலைமுறையில் இருக்கிறவங்க அந்த மில் வேலை பார்த்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி வந்ததுனால அடுத்து உள்ளவங்க கொஞ்சம் ஈஸியாக அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது. அதை அவங்க நல்லாவும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ இங்கே நம்ம தமிழர்கள்னு சொன்னால் எத்தனை பாப்புலேஷன் மாதிரி இருக்குங்கண்ணா? 50,000-60,000 பேர் இருக்கிறாங்க. 60 பேர் இருக்காங்க. ஆமாம். இந்த ஏரியாலைங்கண்ணா? இந்த ஏரியாலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த தெரு வந்து ஹரிகாலனின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்க. இந்த ஹரிகாலனியில் இருக்கிறவங்கள ஒரு 50-லேருந்து 60% வரைக்கும் முழுவதும் நம்மளோட தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. இந்த ஏரியாவுக்கு உள்ளேருந்து இந்த தெரு வந்து அப்படியே கோக்ரா அப்படிங்கிற ஏரியாவில் வந்து ஜாயிண்ட் ஆகும். கோக்ரா. ஆமாம். இந்த ஹரிகாலனி, இந்த கோக்ரா, இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க ஃபுல்லாகவே வந்து நம்ம தமிழ் பீப்புள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குஜராத் ஹவுசிங் போர்டுன்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது. சரிங்க. அது மெயின் ரோடு ஹட்கேஸ்வர் ரோடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்க. அந்த ரோட்டுக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் ரெண்டுமே வந்து குஜராத் ஹவுசிங் போர்டு. அந்த ஹவுசிங் போர்டு கிட்டத்தட்ட வந்து தமிழ்காரங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரியத்தோட கோயில்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் மட்டுமே 4 கோயில் இருக்குது. சரிங்க. பைப்புரா மாரியம்மன் கோயில், மோத்திநகர் மாரியம்மன் கோயில், நம்ம ஹரிகாலனி மாரியம்மன் கோயில். இப்போ நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கிற இந்த பில்டிங்க்கு பின்னால் ஹரிகாலனி மாரியம்மன் கோயில். சரிங்க. அது இல்லாமல் வந்து பாலமுருகன் ஸ்ரீ தேவஸ்தான அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு பெரிய முருகன் கோயில் இருக்குது. இங்கே இருக்கிற அங்கே சிவலிங்கத்திலேருந்து, நவகிரகத்திலேருந்து, பைரவர்லேருந்து, முருகர் மூலவர் வந்து முருகர், ஐயப்பனோட சன்னதி இருக்குது. நல்ல பெரிய கோயில். எல்லாம் வந்து ஒரு குடும்பத்தோடு வந்து ஒரு விசேஷ காலத்தில் தீபாவளி, பொங்கல், தமிழ் வருட பிறப்புக்கெல்லாம் வந்து நல்ல சாமி கும்பிட்ற அளவில் ஒரு பெரிய அளவில் அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு 50,000-60,000 பேர் இருப்பாங்க. அது இல்லாமல் வந்து
அகமதாபாத்தில் சாபர்மதின்னு சொல்லிட்டு ஒரு நதி ஒன்று இருக்குது. அந்த நதிக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏரியா, இது ஒரு செட்டப், ஒரு தமிழ் பீப்புள் இங்கே இருக்கிறாங்க. நதிக்கு அந்த பக்கமாக ஒரு ஏரியா இருக்குது, அங்கேயும் வந்து தமிழ் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம். ஸோ நதிக்கு அந்த பக்கம் இந்த பக்கங்கிற மாதிரி ஒரு 2 பிரிவாக இருக்கும். நதிக்கு அந்த பக்கமும் இருக்கிறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற பாப்புலேஷன் தனி, ஸோ இங்கே இருக்கிற பாப்புலேஷன் தனி. பஞ்சாப், ராஜஸ்தான், டெல்லி அப்படின்னு வரும். ஸோ நம்ம எக்ஸாக்டாக சொல்ல போனோம்னா சென்டரில் இருக்கிறோம், நம்ம இந்தியாவோட சென்டர் அப்படின்னா அந்த லைன் ஆஃப் சென்டரு எக்ஸாக்டாக இருக்கிறது வந்து மேற்கு பகுதியில் இருக்கிறோம், குஜராத். வெஸ்டர்ன், இது வந்து வெஸ்டர்ன் ரீஜன். வெஸ்டர்ன் காட்ஸோட தொடக்கமே இங்கிருந்து தானே வரும். இங்கிருந்து தான். இல்லைங்களா? ஆமாம், இங்கிருந்து தான் ரிவர். இங்கிருந்து. மக்களே, இப்போ முன்னாடி நம்ம கூட ஒருத்தர் ரெட் கலர் ஷர்ட் போட்டு போகிற பார்த்தீங்களா, அவர் தான் இதுக்கு முன்னாடி பேசுனது. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாகவே தமிழர்கள் கடை, அதாவது முக்கால்வாசி அங்கேருந்து ஆரம்பித்து இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தமிழர்கள் கடை மட்டும் தான் இருக்குது. அதை காட்டுறதுக்கு அவர் நம்ம கூட வந்திருக்காரு. நாங்கள் பார்க்கலாம். இந்த பகுதியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை மாவு, சட்னி அந்த மாதிரி நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி ரெடிமேடு. இங்கே வந்து குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க வந்து கடையில் சாப்பிட்றதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி நம்ம தமிழ்காரங்க கடையில் இட்லி, தோசை மாவு வாங்கிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் விடுமுறை நாட்களில் வந்து கொஞ்சம் நல்ல வியாபாரம் நல்லாவே இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்க போனீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 கடை நம்ம ஜெயலக்ஷ்மி ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். அது இல்லாமல் இன்னொரு 7-8 கடைகளில் வந்து வரிசையாக இருக்குது. இப்போ ஒரு பஜார்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, பூ கடை அப்படின்னா பூ மார்க்கெட்டுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மாதிரி வந்து இட்லி, தோசை மாவு, அந்த சட்னி, அந்த உண்டான பஜாருன்னே அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா வரிசையாக அந்த கடைகள் தான் வரிசையாகவே இருக்கும். இதுவும் ஒரு தமிழ்காரங்க கடை தான். இவங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக வந்து குஜராத்தி அந்த ஹிந்தியில் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கேருந்து வரிசையாக வந்து நம்மளோட தமிழ்காரங்களோட கடை. உங்கள் பேருங்கண்ணா? சுந்தர். சுந்தர், நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்களா? இங்கே பிறந்து வந்ததில்லை, இங்கே தான். உங்கள் முன்னாடிங்க, உங்கள் தலைக்கட்டு முன்னாடிலாம் இங்கே தான் இல்லை, பிறந்தது இங்கே தான். இல்லை, இங்கே தாங்க. பரவாயில்ல, இந்த ஏரியா ஃபுல்லாமே ஃபுல்லாக தமிழ் தாங்க. இந்த லைன் சர்க்குலரில் எல்லாமே தமிழ் இருக்காங்களா? அதிகமாக ரொம்ப கம்மியாகிடுச்சு. இப்போ நிறையா மில்லாம் பந்து ஆகி போச்சுனால எல்லாம் இங்கெல்லாம் ஊர்லாம் விற்று இப்போ ஊரில் போயிட்டாங்க. எல்லாம் தமிழ்நாடுமே தான் இங்கே இருக்குது. எல்லாம் இதுவும் தமிழ்காரங்க கடை தான். அடுத்து இருக்கிறது தமிழ்காரங்க கடை தான். அந்த பக்கம் இருக்கிற 2-3 கடை இட்லி கடை இருக்குது, அவங்களும் தமிழ்காரங்க தான். இட்லி, தோசை ரெடிமேடாகவே கிடைக்கும் ஹோட்டலு, அதுவும் தமிழ்காரங்க கடை தான். அதுக்கப்புறம் இன்னொரு மாவு கடை இருக்குது, அதுவுமே வந்து தமிழ்காரங்க கடை தான் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் அந்த எண்டில் வந்து ஒரு கடை ஒன்று இருக்குது, அந்த அண்ணன் பேர் வந்து மாறி, அவருமே வந்து இட்லி, தோசை, வடை இது எல்லாமே நம்ம ஊர் தமிழ்நாடு ஸ்டைலில் அங்கே சாப்பிட்ற மாதிரி ரெடியான ஹோட்டலாக பார்க்கலாங்களா? ஸோ இந்த எண்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அவங்க என்ன போட்டிருக்காங்க, டேஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட். அந்த போர்டில் போட்டிருக்காங்க டேஸ்ட் ஆஃப் தமிழ்நாடுன்ட்டு. இப்போ நம்ம நடந்து போகிற ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா மணிநகர்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் தான். ஸ்ட்ரீட்னு சொல்ல முடியாது, மணிநகருங்கிறது ஒரு ஏரியா. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா தமிழர்கள். நம்ம அண்ணன் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 400 மீட்டரில் ஒரு கார்னர் இருக்குது. அந்த கார்னருக்கு பேரே இட்லி கார்னர். அந்த பேரே வந்து ஹிந்தியில் சொல்லுவாங்க இட்லி சாரஸ்தான்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்கே வந்து இட்லி, தோசை இது எல்லாமே கிடைக்கும். அந்த வந்து கடையில் அங்கே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதனால் வந்து அந்த ஏரியாவுக்கு பேரே வந்து இட்லி சாரஸ்தான் அப்படின்னா இட்லி கார்னர் அப்படின்னு பேர். அந்த இடத்துக்கு பேரே அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. ஸோ அவ்வளோ ஃபேமஸானது இட்லி, தோசை இந்த ஏரியா. ஸோ இது ஃபுல்லாகவே தமிழ்காரங்க வச்சுருக்கிற கடைகள், இட்லி, தோசை மாவு, ஹோட்டல் இந்த மாதிரி தான் இருக்குது. இருக்கிறவங்க எல்லாமே வந்து கோயில்களில் இருந்து இது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, கும்பம் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி கும்பம் வச்சு எடுத்துகிட்டு போய் ஒரு கோயிலில் போய் வச்சிருந்து அங்கேருந்து ஒரு சில பேர் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக வந்து இங்கேருந்து போகிறாங்க. ஸோ அவங்கள வழி அனுப்புகிற விதமாக இப்போ எப்படி ஐயப்பன் கோயிலுக்கு வந்து இங்கேருந்து கிளம்புறாங்க, அவங்க ஒரு பூஜை மாதிரி பண்ணி கிளம்புறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அந்த அமைப்புலேருந்து ஒருத்தர் 2 பேர் வந்து உத்தரப்பிரதேச ராமர் கோயில் பிரதிஷ்டைக்கு போகிறாங்க. அவங்கள இங்கே இருக்கிற மொத்த மக்களும் ஒரு கும்பம் மாதிரி வச்சு வழிபட்டு ஒரு பூஜையெல்லாம் வச்சு அவங்கள வழி அனுப்புகிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது. அது நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்றுலேருந்து இந்த ஊரே ரொம்ப களைகட்டிட்டு இருக்குது. இப்போ பிரதிஷ்டை இங்கே ஆரம்பிச்சதுனால வந்து இங்கே கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் நேற்று முழுவதுமே இந்த ஏரியாவில் நம்ம உள்ளேயே வர முடியாத அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஊர்வலங்கள் இருந்தது. பெரிய பெரிய அமைப்புகள்ல இருந்து நிறைய பேர் வந்து ஊர்வலங்கள் நடத்தியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து பாத யாத்திரையாக வந்திருந்தாங்க. அது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். எல்லா கடைகள்லையுமே வந்து அந்த காவி நிறத்திலான அந்த கொடிகள் அது எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம். பிஜேபி எல்லாமே பிஜேபி இல்லைங்களா? ஆமாம், இந்த பிஜேபியில் இருக்கிறவங்க இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. பிஜேபி தான் வந்து இப்போ ஆரம்பத்திலே இருக்குது. ஆமாம், நல்ல ஒரு பவரில் இருக்கிறாங்க. இது எல்லாமே மோடிஜியோட தொகுதி. ஆமாம், மோடிஜியோட மணிநகர் தொகுதி. மோடிஜி வந்து
சீஃப் மினிஸ்டராக இருந்து வின் பண்ண அந்த தொகுதி வந்து மணிநகர் அப்படிங்கிறதுனால இந்த தொகுதி எப்போயுமே வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியாக தான் இருக்கும். ஹார்ட் ஆஃப் த சிட்டினா இதுதான். ஹார்ட் ஆஃப் த சிட்டிங்கிறது இது ஒன்று இருக்குது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சென்னை டி நகர் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி ஏரியா, ஒரு சிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிட்டி பிளேஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு வந்து சிட்டி ஸ்டார்ட் ஆயிரும். இது எல்லாமே வந்து சிட்டிலேருந்து கொஞ்சம் அவுட்டர்னு வச்சுக்கலாம். பட் அகமதாபாத்தில் இது ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டி தான். மணிநகர் தொகுதி அப்படிங்கிறது வந்து இங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷனே இருக்குது. அகமதாபாத்தில் 2 ஸ்டேஷனு, அதில் வந்து ஒரு ஜங்ஷனு காலுப்பூர் ஜங்ஷன் சொல்லுவாங்க, அது ப்ராப்பராக அகமதாபாத்தில் வரும். அதில் வந்து அதுக்கு முந்தின ஸ்டேஷன் வந்து மணிநகர்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மணிநகர் தொகுதி, இந்த மணிநகர் ஈஸ்ட் அப்படிங்கிற தொகுதி தான் இந்த ஏரியா. இந்த ஏரியா வந்து ஹவுசிங் போர்டு ஆரம்பிக்குது. இங்கே வந்து தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்கிற இடம்னு நீங்கள் சொல்லலாம். அமராய்வாடிக்கு உள்ள அந்த காய்கறி சந்தையை ஒட்டின மாதிரி உள்ளே இருக்கிற இடம் வந்து இது வந்து ஹவுசிங் போர்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க, குஜராத் ஹவுசிங் போர்டு. அந்த குஜராத் ஹவுசிங் போர்டு அந்த ரோட்டுக்கு இந்த பக்கமும் இருக்குது, ரோட்டுக்கு அந்த பக்கமும் இருக்குது. அந்த குஜராத் ஹவுசிங் போர்டில் பெரும்பாலான தமிழ் மக்கள் வந்து வசிக்கிறாங்க. இதில் இந்த இடத்துல வந்து நம்மளோடது வந்து வள்ளலார் மடம் இருக்குது. அந்த வள்ளலார் மடம் வந்து பல வருஷமாக செயல்பட்டு வருது. உத்தேசமாக இந்த வரப்போகிற 22ஆம் தேதி வந்து தைப்பூச விழா நடக்கிறது. எனக்கு தெரிஞ்சு வித்தியாசமாக ஒரு 59 அல்லது 60வது தைப்பூச விழாவாக இருக்குன்னு நினைக்கிறேன். குறைஞ்சது அதில் ஒரு 2500 பேர் வந்து அன்னைக்கு அந்த ஜோதி தரிசனம் வந்து பார்க்குறாங்க. நீங்கள் பார்க்குறது அதுதான் ஸ்ரீ ஜோதி ராமலிங்க சுவாமி மடம் அப்படிங்கிறது இதுதான். வருஷம் தைப்பூச விழா வந்து இங்கே ரொம்ப விமர்சையாக கோலாகலமாக நடக்கும். ஆமாம். தலைமை ஆசிரியராக இருந்தவங்க. வணக்கங்க. ஆமாம், நிறைய மாணவர்கள் வந்து ஐயா கிட்ட படித்தவங்க இன்னைக்கு நல்ல பொசிஷனில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னொன்று இங்கே இருக்கிறவங்க சில பேருக்கு வந்து தமிழ் மொழி வந்து தெரியாமல் இருந்தது. நம்ம கருணாவதி தமிழ் சங்கத்து மூலமாக வந்து தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இனிஷியேட் ஒன்று பண்ணோம். அந்த மாதிரி பண்ணி ஒரு எத்தனை பேருக்கு 60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க, 60-70 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. அதுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்குறதுக்கு அந்த யூனிட்டை வந்து ஃபுல்லாகவே மேனேஜ் பண்ணி அதை கொண்டு போய் நிறைய பேருக்கு தமிழ் கற்றுக் கொடுக்குறது வந்து ஐயா பண்ணாங்க. நம்ம வள்ளலார் மடத்துலேருந்து இடம் கொடுத்துருந்தாங்க. மாடியில் அந்த பயிற்சி நடந்தது. ஒரு 10 நாள் 15 நாள் பயிற்சி நடந்தது. ஒரு மாதம் பயிற்சி. அது ஆனால் கூட தெரியாதவங்களுக்கெல்லாம் வந்து ஐயாவோட அவங்களோட அந்த நாங்கள் எதிர்பார்த்தது அளவு விட பயங்கரமான அமோக வளர்ச்சி. எதிரே பார்க்கல குழந்தைங்க இவ்வளோ சீக்கிரம் பிக்கப் பண்ணுவாங்க. திருக்குறள் படிக்கிறதுலேருந்து ஒரு தமிழ் நூல்கள் படிக்கிறதுலேருந்து அவங்க தமிழ் சொல்லி கொடுத்தாங்க. அதனால் அவங்க வந்து நல்ல நமக்கு ஏற்றபடி அவங்க குழந்தைங்க வந்து நல்ல ஐயாவோட பேர் சொல்லிடுங்க அப்படியே யூடியூப்ல. என் பேர் தங்கராஜ் ஆசிரியர். தங்கராஜ் தலைவர். ஐயா உங்கள் பேர்? எங்கள் பேர் ராமமூர்த்தி. நரசிம்மன். இந்த தமிழ் சம்மந்தப்பட்ட கதை கொடுத்து இது தொடர்ந்து செயல்படுற மாதிரி தான் வச்சிருக்கிறோம். சரி சரி. இப்போ யாரும் மாணவர்கள் சேர்றாங்கன்னா தமிழ் கற்றுக் கொடுத்து போய் இந்த ஆண்டு மேலே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். அது வந்து இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மே மாதம் தமிழ் பண்ணி, அதாவது ஆங்கில பள்ளியில் படிக்கக்கூடிய தமிழர்களுடைய குழந்தைகள். சரி சரி. அவங்க வந்து தமிழ் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கே உதவி பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து கேட்டுருக்காங்க. அதான் ஏதோ இல்லைங்க கற்றுக் கொடுங்க, ஏன்னா தமிழ்நாட்டுக்கு போனாலும் ஏன்னா அது நம்ம மதர்டாங்க மொழியாச்சு. அதனால இப்போ ஒரு அளவில்லாத பற்று இப்போ அவங்களுக்கு தானே எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இங்கே தமிழ் பள்ளிகள் இருக்கும்போது மாநகராட்சி தமிழ் பள்ளிகள் இருக்குது, ஸ்கூல் இருக்குது. பட் ஆனால் சில பல காரணங்களால் எல்லாமே மூடப்படுது. இப்போ வந்து ஆர்வம் வந்துருக்கு, நம்ம அதை கற்றுக்கலாம், நம்ம குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குதுன்னா அது ரொம்ப அதனால் நாங்கள் செய்வோம். ஐயாலாம் வருவாங்க. ஐயாவோட தமிழ் ரொம்ப அருமையாக இருக்கும். அவங்க என்கிட்டலாம் பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய தோரணை. அவர் தான் எங்களுக்கு காலையில் எங்களுக்கு இங்கே நான் இங்கே ஆக்சுவலாக அங்கே ஜுனாகத்துக்கு போகிறதுக்கு ட்ரெயின் புக் பண்ணி வந்திருந்தேங்க. ஆமாங்க, 10 மணிக்கு ட்ரெயினுங்க. சரி காலையில் இருந்து சரி சும்மா அப்படியே போகலான்னு ஜெயலட்சுமி ஸ்டோர்னு போட்டுருங்க. பார்க்கும்போது ஒரே ஆச்சரியம், ஒரு தமிழ் போர்டில் இருக்குன்ட்டு. அப்புறம் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினோம். அப்புறம் இவ்வளோ விஷயம் இருக்கிறது அவர் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுதுங்க. நாங்கள் வந்து எனக்கு 38 வருஷம் அவங்க ஆசிரியராக ஒரு வேலை செஞ்சு ஓய்வு பெற்ற பிறகு ஐயா சொன்னாங்க, இதில் வாங்க கொஞ்சம் இதில் உங்களுக்கு எப்படி தேவைப்படுறீங்களோ ஐயாவுடைய அழைப்பு இருந்தது. இவர் மூலமாக வந்தோம். நான் ஒரு 21 வருஷமாக இருக்கேன். ஐயா வந்து 45 வருஷமாக இதில் வந்து அருள் பண்ணி ஆற்றி வருகின்றார். என்னுடைய வழிகாட்டுதலை தான் நாங்களாம் இயங்கிட்டு இருக்கோம். அப்படியே உண்மையாக இது வந்து
இதை வந்து அறிந்து கொண்டதுக்கு வந்து இல்லைங்க அதெல்லாம் முடியாத காரியம். கோயில் விஷயம் ஐயாயிரம் இது இல்லாமல் சன்மானம் கொடுக்கிறதுன்னா சுயமான ஒரு உள்ளத்துலேருந்து ஒரு சில ஈடுபாடு இருந்தால் வர முடியும். ஆமாம், கண்டிப்பாக. இல்லை இல்லைன்னு சொன்னாக்கா அது யாரும் சொல்லி வரது கிடையாது. ஈடுபாடு இயற்கையாக இருக்கணும். மற்ற கோயில்களில் போகிறது சாதாரண விஷயம். அதை எப்படி போகலாம் அது எப்படின்னா பல கோடி மக்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் நம்ம எல்லாம் தேர்ந்தெடுத்து இங்கே கொண்டு வராங்கன்னா ஏதோ ஒரு சூழ்ச்சமும் இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக. அதனால ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்காக நாங்கள்லாம் இங்கே வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். சரி சரி. இப்போ ஐயா 20 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இது 60வது ஆண்டு விழா. 60. சிறப்பாக வருகிற 25ஆம் தேதி வந்து அமோகமாக இருக்கும். அதாவது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பண்பாடு கலாச்சார நாகரிகத்தை பின்பற்றி அதே வகையில் இங்கே செயல்படுறாங்க. அந்த ஜெயஸ்ரீ அதாவது பார்த்தீங்கன்னா பண்டிகையை முன்னிட்டு இங்கே பாருங்க பிரச்சனை பண்ணுவாங்க அப்படி இப்படின்னாங்க. இங்கே வந்து பார்த்தா நம்ம ஊர்லேயும் கூட இப்படி ஒரு எவ்வளோ அன்பாக கொடுத்துருக்காங்க பாருங்க. அதான் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, அங்கே ராமர் கோயிலோட பிரதிஷ்டை நடக்கிறதுனால அவங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி என்னென்ன பண்ண முடியுமோ அவங்க பண்ணுறாங்க. இவர் பிரியப்பட்டு நீங்கள் ஒரு யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கிறீங்க. உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி அந்த ராமர் கோயில் பிரதிஷ்டை நடக்குது. எங்கள் சார்பாக உங்களுக்கு ஒரு ஸ்வீட்டு பாக்ஸ் கொடுக்குறோம், சந்தோஷம் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில பேர் ஓவர் கொடுக்குறாங்க, சில பேர் காஃபி டீ அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, சில பேர் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஊர்வலமாக வர்றவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க, பிஸ்கெட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு திருவிழா மாதிரி இடத்த எல்லாம் பண்ணுறாங்க அவங்களோட ஆர்வத்தை. அந்த வகையில் நம்மளோட சேனலுக்கும் அவங்க வந்து ஸ்வீட் கொடுத்துருக்காப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு தமிழ்நாட்டு ஸ்டைலில் தான் இருக்கும் எல்லா வீடுமே. தெரியுது பார்த்தீங்களா வீடு எல்லாமே. ஏன்னா இங்கே தான் தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம். இங்கே வீடை பாருங்கள், இங்கே பாருங்கள் வீடு எப்படி இருக்குன்ட்டு. எல்லாமே தமிழ்நாட்டு வீடு தமிழ்நாட்டு ஸ்டைலில் தான் கிடைப்பாங்க. அங்கே ஒரு வாசல் கதவு. இது இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கிடையாது, குஜராத். இங்கே இருங்க வாசல் கதவுலாம் தமிழ்நாட்டு ஸ்டைலில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த வாசல் கதவு மேலே லட்சுமி ஃபோட்டோஸ்லாம் மேலே பாருங்கள். ஃபோட்டோ அந்த எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஓகே ஓகே. நம்மளோடது இங்கே கண் திருஷ்டி கணபதி. அந்த நம்ம ஒரு பூஜைலாம் முன்னால் வைப்போம் இல்லைங்களா. ஆமாம். லக்ஷ்மி, சரஸ்வதி, கணபதி, முருகர் அந்த ஃபோட்டோ வந்து ஹவுசிங் போர்டு யூனிட் இருக்குங்க. தமிழ் மக்கள் வாழக்கூடிய இது பார்த்தாவே தெரியும். அதே மாதிரி நம்ம இப்போ போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறது அதான் போயிட்டு வந்தோம். போய் முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா திருப்பி ரூமுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இவங்களோட வாழ்க்கை தரத்தை மாற்றினது எதுன்னு கேட்டிங்கன்னா கல்வி மட்டும்தான். கல்வி மட்டும்தான் பார்த்திங்கன்னா இவங்களோட வாழ்க்கை தரத்தை மாற்றி இவங்களை மேலும் மேலும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு. ஓகே கைஸ், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே ரூமுக்கு கிளம்புறோம். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. ஓகே, டாடா, பை, see you next வீடியோவில் சந்திக்கிறேன்.